ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே मर का ये ताना बाना समझ न पाए रे जुबां पे जो मोह माया नमक लगाए रे के देखे न भाले न जाने न दाए रे दिशाहारा केमन बोका मोंटारे Shankaram Sivashankaram. Question from Vasanthi Govindan. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் அமைந்திருக்கும் சிறுவாபுரி முருகன் கோவிலும் அதை ஒட்டிய பசுமை நிறைந்த பகுதிகளும் இராமாயண காலத்தோடு அதுவும் குறிப்பாக லவகுசர்களோடு தொடர்புடையவை என்று பல ஆன்மீக வார இதழ்களும் பத்திரிகைகளும் கட்டுரைகள் வெளியிட்டு இருக்கின்றன. இது சரிதானா? நீங்கள் அண்ணா நகருக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா முகப்பேர்கிட்ட ஒரு திருவல்லிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் இந்த மாதிரி லவகுசர்கள்லாம் வந்து கும்பிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அரும்பாக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் லவகுசர்கள்லாம் வந்து கும்பிட்டாங்கன்னு இருக்கும். ராமாயணம் என்பது ஒரு 3000 வருஷம் 3500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். அதனால் இது வந்து ஒரு ஊகமாக அந்த கர்ண பரம்பரைன்னுவாங்க. கர்ணம்னா காது, யாரோ காதில் சொல்லி அப்படியே ஸ்ப்ரெட் ஆன ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர யூ கேனாட் ஹிஸ்டாரிக்கலி அத்தன்டிகேட் சச் திங்ஸ். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஒன் திங் ஐ ரெட் சம்வேர், இப்போது உலகத்தில் சில ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வர்றபோது அந்த சிறுவாபுரி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மேபி சடன்லி மெட்ராஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் சமுத்திரத்தில் அடி வாங்கிடுவோன்னு இருக்குது. அப்படி வரைச்சா அந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம், பிரக்யாதி ஆகலாம். அண்ட் எனியோ ஐ கான் தேர், இட்ஸ் எ வெரி குவாய்ட் வில்லேஜ் டெம்பிள். இப்போத்துக்கு நீங்கள் விஜயவாடா போகிற வழியில் ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அந்த கோயில் இருக்குது. சிம்பிள் அண்ட் ஒரு க்ரௌட்லெஸ் டெம்பிள். ஏதோ சில நாளில் தான் க்ரௌட் இருக்கும், மற்ற நாள்லாம் இருக்காது. அதில் உபகேள்வி, தாங்கள் இராமாயணத்தின் பெரும்பகுதி மகேந்திரகிரி மலைக்காடுகளில் நடந்தன என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். மகேந்திரகிரி மலை, திருப்புல்லானி, ராமேஸ்வரம், சேதுப்பாலம் அமைந்த கடல் பகுதி, இலங்கை என இராமாயணத்தோடு தொடர்பு கொண்ட பகுதிகளை இன்று நம்மால் ஒரே நேர்கோட்டில் இணைத்து பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது இங்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் சிறுவாபுரி முருகன் கோவில் இராமாயண காலத்தோடு தொடர்புடையது என்பதற்கு இராமாயணத்தில் ஏதாவது குறிப்புகள் இருக்கின்றனவா? ராமாயணம் என்பது நேபாளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்லேருந்து வந்தவா சீதை. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் இருந்து தசரதன், அவங்களுக்கு ராமலட்சுமண பரத சத்ருக்கனர்கள் இந்த மாதிரிலாம் வந்தாங்க. அண்டு கிராஸ்டு, அதாவது பரதன் நாடாள வேணும்னு அவங்க அம்மா கைகேயி வரமாங்கன்னு கிராஸ்டு கேஞ்சஸ். அதுக்கு ஒரு போட் மேன் ஹெல்ப் பண்ணான், அவன் பேர் குகன் அப்படின்ட்டு நமக்கு புராணங்களில் இருக்குது. ஸோ கங்கையை கடந்து வர்றபோது அந்த காலத்தில் இன்றைக்கி உள்ள ரோடெல்லாம் இருக்காது. அவங்க ஆல்மோஸ்ட்டு அந்த மலைகள் மேலே தான் வந்திருப்பாங்க. எல்லாம் மலைகள் அதுதான் ரோடாக இருந்திருக்கும் ஒரு காலத்தில், காட்டு வழியாக தான் வந்திருப்பாங்க. அப்போது பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டான் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த திருவேங்கட மலை இருக்கு இல்லையா, அதை அவர் பார்த்தாரு. ராமர் இந்த பக்கம் சவுத்து நோக்கி வர்றபோது பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ராமாயணத்துக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய, இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே மெட்ராஸ்லேயே 3-4 இடம் சொல்கிறாங்க. ராமர் இங்கே வந்திருந்தார், போனார், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. தென் நீங்கள் சொல்கிற ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவருடைய நடமாட்டம் இருந்தது. அவர் புல்லில் தலை வச்சு படுத்த இடம். ஏன்னா அந்த காலத்தில் காட்டில் அவங்களுக்கு யாரும் தலைகாணியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ புல்லில் தலை வச்சு படுத்த இடம் தான் திருப்புல்லானி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. மகேந்திரகிரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர் இலங்கையை உற்று நோக்கினார்ன்ற மாதிரி வருது. அப்புறம் தனுஷ்கோடி கிட்டே இருந்து, ஏன்னா தனுஷ்கோடி தண்ணியில் முழுகி போச்சு, இப்போ இருக்கிற தனுஷ்கோடி வேறு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் போனார்ன்ட்டு நாசா விஞ்ஞானிகள் வந்து ஒரு சேட்டிலைட் ஃபோட்டோ எடுத்த போது
அதில் ராமர் இந்த குரங்குகளையும் அணில்களையும் கரடிகளையும் வச்சு கட்டின ஒரு பாலம், ஒரு பிரிமிட்டிவ் பாலம் ஒரு 12 கிலோமீட்டருக்கு இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அண்டு மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் இந்த ரெண்டுமே ஒரு 14 வருஷம் 2 பேருமே அஜ்ஞாதவாசம் போகிறாங்க. ராமர் கைகேயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தவ வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் ஒரு 12 வருஷம் கண்ணுக்கு தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு ஒரு வருஷம் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ விராட ராஜ்யத்தில் போய் அவங்க இருந்தாங்க. அப்போ தான் இந்த அல்லியை கல்யாணம் கட்டிக்கினார். அல்லி அரசாணி மாலை இதெல்லாம் அப்படி வருகிற விஷயங்கள். இந்த ராமாயணம் மகாபாரதம் ஹிஸ்டாரிக்கலாக நடந்ததா இல்லையான்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ராமாயணம் மகாபாரதம் இது வந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால் மகாபாரதம், 3500 வருஷத்துக்கு முன்னால் ராமாயணம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் ராமாயண காவியம் என்பது எப்படி ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஒரு ட்ராமா நடிக்கிறாங்க. முதல்ல அந்த ட்ராமாவை எழுதுவாங்க, அப்புறம்தான் அது நடக்கும், ட்ராமாவாக நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி வால்மீகிங்கிறவர் ரத்னாகரன்ற கொலைகாரனாக இருந்தார். ரிஷிகள் சொல்கிறாங்க, ஏன்பா இந்த தொழிலை செய்கிற, இது வந்து பாவமாச்சேன்னு. நான் என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு என்ன தெரியுன்றான். அவங்கள போய் கேளு, இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்கிக்கிறாங்களான்ட்டு. அவன் போய் கேட்டால் அவள் சொல்கிறான், எனக்கு சோறு போடுறது உன் வேலை தான், பாவத்தெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ இவன் நேராக வந்து நான் என்ன பண்ணணுன்றார். அவர் சொல்கிறார், ராமான்னு சொல்லுன்றார். இவனுக்கு ராமான்றது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, தர்பை போட்டு வாயில் சொன்னால் கூட வரல. அதனால் எதிர ஒரு ட்ரீயை காட்டி இது என்னன்றாங்க, மரம் அப்படின்னா சொல்லுன்னாங்க. மராம ஆகிப்போச்சு. அவன் தலைமையில் வால்மீகம்னா புத்து. அதனால் அவன் பேர் ரத்னாகரனாக இருந்தவன் வால்மீகி ஆனான். வால்மீகம் என்றால் புத்து. அவன் அந்த புத்துலேருந்து வெளியே வரும்போது 2 பறவைகள், அன்றில் பறவைகள்னு பேர். அந்த ரெண்டும் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பிரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதில். அதை பார்த்துட்டு அவன்கிட்டருந்து பிரிட்டு வந்த மகாகாவியம்தான் ராமரும் சீதையும் பிரிகிற மாதிரியான ஒரு கற்பனை கதை. முதல்ல அந்த கதை தான் வந்தது. அதுக்கப்புறம் மேபி அந்த தாட்டோட மெட்டீரியலைஸ் இன்டு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நடந்தது. இப்போ எப்படி நம்ம ஊகமாக தான் சொல்ல முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ எல்லாமே அப்படி வந்தது தான். பல விஷயங்கள் இங்கே இந்தியா முழுக்க ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டியில் இந்த மாதிரி மகாபாரதத்துக்கு இணையான ராமாயணத்துக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய பல கதைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியம் கிடையாது. கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு திருவிழா மாதிரி கோயில் வாசலில் எல்லோரும் நெருப்பு மூட்டிட்டு உக்காந்துன்னு ராத்திரி ஆரம்பித்து மறுநாள் காத்தால் வரைக்கும் ராமாயணம் சொல்லுவாங்க, மறுநாள் காத்தால் வரைக்கும் மகாபாரதம் சொல்லுவாங்க. அப்போ இந்தியா வந்து ஒரு உயிரோட்டமாக இந்த கதைகளை வைத்த இதுக்கு காரணம் என்னென்னா, there were no visual medias, there were nothing in those days. ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒரு இடத்துல கூடி இந்த மாதிரி கதைகளை கேட்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்ததுனால இந்த கதைகள் இந்தியா முழுக்க ஒரு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பரவிடுச்சுங்கிறது தான் உண்மை. நான் சொல்லியிருக்கேன், இந்த இது இருக்கு இல்லையா, பரதன் அவன் செருப்பு வச்சுக்கிட்டு ஆண்டுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி லக்ஷ்மணன் அவன் ஆட்சி செஞ்ச இடம் இது லக்னோ, லக்ஷ்மணபுரி அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லையா, லக்னோ யூபியோட கனெக்டட் கேபிட்டல். அதே மாதிரி இந்த லவகுசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த காலத்தில் இதுக்கு போயிருக்காங்க, ரோமுக்கு போயிருக்காங்க. ரோமுன்றது என்ன, லவகுசர்கள் போனாங்க இல்லையா, அவங்கள ரோமுலஸ் ரீமஸ்ன்றாங்க, பேர் மாறி போயிடும், ரோமுலஸ் அண்ட் ரீமஸ். அண்ட் ராமாபுரின்றது ரோமாபுரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கும் அங்கேயும் 7 மலை இருக்குது. அங்கே தான் உலகத்தில் கிறிஸ்டியானிட்டியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக போப்பு ஆண்டவரெல்லாம் இருக்கக்கூடிய வேட்டிக்கன் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு புண்ணியம் அந்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா அங்கே ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது, லவகுசர்கள் அங்கே ஏன் போனானுங்க, அவங்க பேர் மாறி இருக்கலாம். அது எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயந்தான். இந்த வெள்ளைக்கார பாதிரியாருங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தானுங்க. வந்தபோது அவங்களுடைய இதெல்லாம் லோக்கலைஸ் பண்ணும். இப்போ பைபிள் இருக்குது இல்லையா, அதில் பொலாந்தியஸ் பைலட்டுன்னு இருக்கும். நம்ம ஊருக்காரன் வாயில் பொலாந்தியஸ் பைலட் எங்கே நுழைய போகுது, அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க, பிலாத்துவே அப்படின்வாங்க. நம்ம ஊரில் வந்த பாதிரியாருங்க, வெள்ளைக்கார பாதிரியாருங்க, நம்ம ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த பேரெல்லாம் கொஞ்சம் லோக்கல் டச் கொடுத்துருவாங்க, பிலாத்துவே அப்படின்வாங்க. சீமோன்னு இருக்கும், பீட்டர் சைமோன், அவனை சீமோனே அப்படின்வார். தாமஸ்ன்னு இருக்கும், தோமா அப்படின்வாங்க.
ஆனால் வெள்ளைக்காரங்கிட்ட போய் தோமா அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது கடைசி வரைக்கும். அதனால் பல பெயர்கள் ஒவ்வொரு பீரியட் லோக்கலைஸ் ஆகுது ஃபார் தி கன்சம்ஷன் ஆர் டைஜஷன் ஆஃப் ஏ கண்டெம்பரரி சொசைட்டி. அதனால் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நல்ல கதை தானே சொல்கிறாங்க, கேட்டு போயினேரு, டைம் பாஸ் இல்லையா. ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும், தே டீச் யூ சர்டன் வேல்யூஸ். ஒவ்வொரு கேரக்டரை வச்சு இப்போ கர்ணன் இருக்கான்னா அவன் செஞ்சோற்று கடன், கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கான். அதே மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா கும்பகர்ணன் இருக்கான். விபீஷணன் காட்டி கொடுக்குறான், ஆனால் அவன் அண்ணனுக்காக நான் உயிரையும் கொடுக்குறேன், நீ போட்ட சாப்பாட்டுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவான். இப்படி ஒரே மாதிரியான கேரக்டர்ஸு எல்லா காவியங்கள்லேயும் இருக்கும். அண்ட் தே ஆர் குட். உங்களுக்கு சில வேல்யூஸை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வகையில் அந்த கேரக்டர்ஸை பார்த்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சால் அதுவே அதனுடைய டெரிவேட் பெனிஃபிட்டாக இருக்கும். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். ஐயப்ப சுவாமி பூஜையில் சரணகோஷம், கற்பூர ஆரத்தி சமயம் சிலருக்கு சாமி வந்து ஆடுதல் பார்த்திருக்கிறேன். சிலருக்கு சண்ட மேளம், உடுக்கு, மேளம் கலந்த அம்மன் பாட்டு கேட்கும் சிலருக்கு சாமி வந்து ஆடுதல் பார்த்திருக்கிறோம். சிலர் ஓடுவார்கள், சிலர் ஆடுவார்கள். அவர்களை கட்டுப்படுத்த விபூதி கொண்டு நெத்தி பொட்டில் கட்டை விரல் கொண்டு சமநிலைக்கு கொண்டு வருவார்கள். இது எப்படி நடக்கிறது? பல வாத்தியங்கள் வாசிப்பதால் அந்த ஒலி கேட்பதால் ஒரு ஆத்மாவின் உடலின் சர்பன் பவர் மேலே நெத்தி பொட்டில் வருவதால் இந்த நிகழ்வு நடக்கிறதா? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் ஒன்று மருள்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் பூனகம் அப்படின்னாங்க. பூனகம்னா மருள்னு வச்சுக்கலாம். ஒரு விதமான டெல்யூஷன். ஸோ அந்த மாதிரியும் வர்றது உண்டு. அப்போ தான் இந்த உடுக்க சத்தம் அது இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் தி வீக்கர் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கிண்டில்டு. ஸோ தே கம் வித் எ பெக்குலியர் பிஹேவியரல் பேட்டர்ன். அண்டு சில பேர் உடைய உடம்புல அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தால் அவங்க மைண்டை டோட்டலாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போகிற போது அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதனுடைய அவுட்லெட்டில் இந்த மாதிரி சில பிஹேவியர்ஸ் வரலாம். அண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்னும் சில பேர் தே வாண்ட் டு கெட் ஏ டைப் ஆஃப் எ விஐபி ரெக்கக்னிஷன். அதனால் ஹோலியர் தென் தவ் ஆட்டிடுவாங்க. மற்றவங்களோட நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கு பவர்ஃபுல்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களும் உண்டு. அந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் உண்டு. இது நீங்கள் ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியாக டீல் பண்ணுமே தவிர எல்லார் உடம்புலையுமே சாமி இருக்குதுன்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. Question from வசந்தி கோவிந்தன். ஒரு மகன் மகானாக வேண்டுமென்றால் அதற்குண்டான கிரக அமைப்புகள் வரும்போதுதான் அந்த தெய்வீக சக்தியும் ஆற்றலும் அவனுக்குள் வரும் என்று சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பே இல்லாத ஒரு மனிதன் ஞான நிலை வேண்டி அதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டால் அதனால் அவனுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? திருக்கைலாயம், திருவண்ணாமலை, வள்ளிமலை, சதுரகிரி மலை போன்ற பல மலைகளிலும் காடுகளிலும் இன்றளவும் தவமியற்றும் எண்ணற்ற சித்தர்கள் அனைவரது ஜாதகத்திலும் இது போன்ற கிரக அமைப்பு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகாமல் போனதற்கு என்ன காரணம்? காக்கா உட்கார பரம்பழம் உழுந்துச்சா, பரம்பழம் உள்ள நேரத்தில் காக்கா உட்காந்துச்சா அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் சப்ஜெக்டு. சில பேருக்கு ஜாதகத்தில் இந்த ஆன்மீகத்துக்கு தொடர்புடைய பிளானட்ஸ் இருக்கும், கிரகங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நிகழ்வு வரும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சில பேர் எஃபர்ட்லெஸ்ஸாக எங்கேயோ காட்டில் மூட்டில் உட்காந்துன்னு இருக்காங்க, பட் அவங்களுக்கு சொசைட்டியில் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல, தே ஆர் அன்சங் அண்ட் அன்வெப்ட் அண்ட் அன்ஆனர்டுங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இதுலேயும் ஃபேமஸ் ஆகிறது, ஃபேமஸ் ஆகாமல் போகிறதுக்கு கூட பிளானட்ஸ் இருக்குது. யாருக்காவது ஜாதகம் நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. அப்படி சுக்கிரன் பவர்ஃபுல் இல்லைன்னா அவங்க ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே தவத்தில் இருப்பாங்க. ஆனால் தவத்துக்குள்ளே சில பிளானட்ஸ் இருக்குது இல்லையா, ராகு, செவ்வாய், குரு, இந்த மாதிரியானது அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காம்பினேஷன் இருக்கும் ஜாதகத்தில். ஆனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 9 கிரகம் தான். அதில் 7 கிரகம் சண்டே டு சாட்டர்டே. அண்டு ராகு கேது என்பது
கேது ஃப்ரைடேக்கு சுக்கிரனுக்கு கனெக்டடு, ராகுன்றது சண்டேக்கு கனெக்டட். இந்த 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 9 கிரகங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, நமக்கு 9 ஓட்டை இருக்குது. 2 கண், 2 நாஸ்ட்ரல், 2 காது, 1 வாய், கீழே மலமூத்திரம் போகிற 2 துவாரம். இந்த 9 ஓட்டைகள் நவத்வாரங்கள்ன்றது தான். அது வழியாக 9 பிளானட்டும் ஒரு ஆத்மா ஒரு சரீர குழந்தையாக இந்த உலகத்தில் பிறக்கிற போது கனெக்ட் பண்ணிக்குது. அப்போ அதனுடைய போக்கில் எந்த உடம்புல அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் வந்து உட்காந்துருக்கோ அதனுடைய போக்கில் அதனுடைய அந்த வளர்ச்சி, அதனுடைய வாழ்க்கை, அது மாதிரிலாம் வரும். ஈவன் யுவர் ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட். நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அதுக்கெல்லாம் கூட காரண காரியங்கள் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு 10வது வீட்டில் யாருக்காவது கேது இருந்தால் அவங்க வந்து சாமியார் ஆவாங்க. இப்போ அமிர்தானந்தமயி இருந்தாங்க, அவங்களுக்கு 10ல் கேது. அதனால் ஒரு சாதாரணமான ஒரு ஃபிஷிங் ஆம்லெட்டில் இருந்த ஒரு பொம்பளை இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னலி நோன் ஒரு அமிர்தானந்தமயி மாதாவாகி போயிட்டாங்க. ஜாதகத்தில் இருக்குது, அதனால் ஆகுறாங்க. அண்டு இது 12ல் கேது இருக்குன்னா அவங்களுக்கு இதுதான் லாஸ்ட் பிறவிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 12ல் கேது இருந்தால் மோட்சத்துக்கு தயாராக இருக்காங்க, இதுக்கு முன்பிறவியில் ஏற கட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யாருடைய ஜாதகத்திலேயாவது செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பாங்க, அண்டு விவசாயம் செய்வாங்க, அண்டு ஹோட்டலு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். புதன் யாருக்கிட்டையாவது நல்லா இருந்தால் அவங்க வந்து ஆடிட்ரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு, லாயரு, இந்த மாதிரியான புத்தியை வச்சு பழிக்கக்கூடிய தொழில்கள் இருப்பாங்க. ஜூபிட்டர் நல்லா இருந்தால் அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வருவாங்க, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் குருமார்களாக இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு வழி சொல்கிற மாதிரி வரும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க வந்து துணி, ஜுவல்லரி, இந்த மாதிரியான தொழில். முஸ்லீம்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையை கொண்டாடுறவங்க இல்லையா, அதனால் அவங்க ஜாதத்தில் சுக்கிரன் நல்லாவே இருக்கும். அதனால தான் அந்த அவங்க செய்கிற வியாபாரத்தெல்லாம் நீ பாரு, துணி கடை, நகை கடை, அந்த மாதிரியெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. சேட்டன் நல்லா இருந்தால் அவங்க டிரான்ஸ்போர்ட்டு, இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி இருக்கும். ஞாயிறு நல்லா இருந்தால் அவங்க பொலிட்டீஷியன்ஸாக டாப் பொசிஷனுக்கு வருவாங்க. ஞாயிறு கூட புதன் நல்லா இருந்தாக்கா அவங்க வந்து பெரிய கம்பெனியில் டாப் லெவல் பியூரோக்ராட்ஸாக இருப்பாங்க. அண்டு சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸராக வருவாங்க. இப்படி அந்த காம்பினேஷனில் கூட உங்களுடைய இது மாறும், ப்ரொஃபஷனல் எல்லாமே மாறுறதுக்கான காரண காரியங்கள் இருக்கும். ஸோ அது பார்த்தாவே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே இவங்க இந்த தொழிலுக்கு வருவாங்க போவாங்கன்றதெல்லாம் சொல்லிடலாம். அதனால் இது யூனிவர்சல், எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். உலகத்தில் யாராக இருந்தாலையும் இந்த 9 ஓட்டை இருக்குது, அந்த 9 ஓட்டையில் 9 கிரகங்கள் கனெக்ட் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க லைஃபு மூவ் ஆகும். அடுத்தடிக்கு அப்படி தான் போகும். அஷ்டமா சித்திகள், இயற்கை மருத்துவம், ரசவாதம், பரகாய பிரவேசம் என்று பல கலைகளிலும் திறமை பெற்றிருந்த நமது சித்தர்களில் போகரின் சீடராக இருந்த புலிப்பாணி மாதிரி ஜோதிடக் கலைக்கு பெரும் பங்களிப்பு செய்த வேறு சித்தர்கள் யாராவது இருக்கிறார்களா? நிறைய பேர் இருக்காங்க. இந்த சித்தர்களுக்கு நார்மலாக வந்து சில எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும். ஒன்று பிளானட்ஸ் இருக்கு இல்லையா ஆகாசத்தில், அதனுடைய அறிவு, வானசாஸ்திரம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் கூட உங்களுடைய ஸ்பேஸ் இதெல்லாம் ஆரியப்பட்டான்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ அந்த ஆரியப்பட்டா வந்து ஸ்பேஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான். சரி, அவன்லாம் அந்த காலத்து ஆளுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் சிகாகோ சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா, அங்கே இருக்கிற சயின்ஸ் மியூசியத்துக்கு போனீங்கன்னா ஒரு இந்தியன் சயின்டிஸ்டோட படத்தை மாற்றிருப்பான். அவன் சவுத் இண்டியன் போட்டு, இந்த ஆள் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாசில் எந்தெந்த பிளானட்ஸ் எந்தெந்த ஸ்டார் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணான் அப்படின்னு இருக்குது. இங்கே ஆற்காடு பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம்லாம் கேள்விப்படுறீங்க. அவங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அஸ்ட்ரானமியெல்லாம் படித்தாங்க இல்லையா? அப்படியே தாத்தாவா அப்படியே வருது. இன்றைக்கி அவங்க 6:31 கிரகணம் தெரியும், இந்த ஊரில் தெரியும், இந்த ஊரில் தெரியாதுன்னு எழுதுகிறான். அதேமாரி நடக்குதா இல்லையா? இல்லை அவங்க என்ன ஏதாவது வச்சுருக்காங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சயின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பாரம்பரியமாக வர்ற ஒரு விஷயங்கள், பல விஷயங்கள் அப்படி தான். நம்ம ஊரில் மிஹிரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ராஜகுமாரன் பிறந்தபோது சொன்னார், இந்த ஆள் வந்து காட்டு பண்ணினால சாவான் அப்படின்னு. ராஜா கோவம் வந்துச்சு, என் பிள்ளை எப்படி காட்டு பண்ணிக்கு போவான், நான் பாரு என்ன பண்ணுறேன்னு கடல் நடுவில் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிட்டான். அந்த பையன் கடல்லேருந்து வெளியே வரக்கூடாது, காட்டுக்கு போனால் தானே காட்டு பண்ணி கிடைக்கும். அதனால் அந்த கடல் நடுவில் கண்ணாடி போட்டு பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கேயே சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்கின்னே இருக்கான்.
இந்த மாதிரி காட்டு பண்ணி நீ சொன்ன டைமுக்கு என் பையனை கடிக்கலைன்னாக்கா உன் கழுத்தை வெட்டி போடுறான்னா, இது என்ன வேணால் பண்ணின்னு போடான்னாரு. அவன் வந்து உட்காந்து சாப்பிட்டுன்னுக்கிறான். சாப்பிட்றது அவன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லர் அவன் மேலே உழுது, அவன் செத்து போகிறான். அதில் ஒரு பண்ணி இருக்குது, அந்த என்கிரேவிங்னுவாங்க இல்லையா, சிற்பம், அதில் காட்டு பண்ணி இருக்குது. அவர் சொன்னது என்ன, காட்டு பண்ணிங்க. அந்த மாதிரி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி இது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, நாம் இதை நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் நத்திங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். யாராக இருந்தாலையும், நல சக்கரவர்த்தியாக இருந்தாலையும் அவனுக்கும் அந்த சேட்டன் பீரியட் வர்றபோது பராரியாட்டம் அலைவான். ஹரிச்சந்திரன் எவ்வளோ பெரிய நல்ல ராஜா தான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். ராமர் எல்லோரும் வனவாசம் போனாங்களா இல்லையா. உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த பிளானட்ஸோட எஃபெக்ட் அவனுடைய மாலிக்யூலர் ஃபிசிக்கல் பாடி மேலே இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இப்போ 7.5 சேட்டன் யாருக்காவது இருக்குன்னு வையேன், அந்த நேரத்தில் அந்த கண்ட்ரோல் தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பவரு எக்ஸ்ட்ராடினரி எல்லாமே பிளாங்க் ஆகிடும். ஸோ யாராக இருந்தீங்கன்னாலையும் உங்கள் ஜாதகத்தில் 7.5 அப்படி வர்றபோது நீங்கள் டல் ஆகிடுவீங்க. ஏன்னா சேட்டனுக்கு என்ன பேர், மந்தன். மந்தன்னா என்ன, டல் ஆக்கிடுவோம்னு அர்த்தம். அந்த நேரத்தில் உன்னுடைய பார்வை வேலை செய்யாது. உனக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுறவங்க யார் தெரியுமா, உங்கள் செத்து போன பெரியவங்க. அதனால் நீ கடவுளை கும்பிட்றியோ இல்லையோ கவலைப்படாத. உங்கள் இறந்து போன பித்திருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் மதிங்க. எவ்வளோ மோசமான ஜாதகம் உனக்கு இருந்தாலையும் உங்கள் இறந்து போன தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா நம்ம வி டேக் தம் வெரி லைட்லி, பட் தே ஆர் யூஸ்ஃபுல். அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ. அது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க நிறைய பேர். இப்போ ஒரு ஆர்க்கிமெடிஸ் இருந்தான். அந்த ஆர்க்கிமெடிஸ் கிட்ட ராஜா சொல்லிட்டான், எனக்கு ஒரு கோல்டு க்ரௌன் கொடுத்துருக்காங்க, இதனுடைய கோல்டு கண்டென்ட் என்னான்ட்டு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும், ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லணும்னு, இல்லைன்னா உன் கழுத்தை வெட்டி போடுறேன்னா. இவன் வந்து ஒரு தண்ணி தொட்டியில் படுத்துன்னு இருக்கான் நேக்கடா. இவனுக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் இவனுக்கு இல்லை, கழுத்து போயிடுவேன்ற பயம். அப்போ இவனுடைய வெயிட்டுக்கு அந்த தண்ணி அந்த வாட்டர் டப்புலேருந்து வெளியே போச்சு இல்லையா, உடனே அப்படியே குச்சான். யுரேக்கா யுரேக்கா யுரேக்கான்னு நிறுத்தலில் ஓடினான். எல்லோரும் என்னன்னா, ராஜா கேட்ட கேள்விக்கு விட கண்டுபிடிச்சிட்டேன்னா. என்னன்னாங்க, இது மாதிரி ஒருத்தனுடைய வெயிட்டுக்கு இணையான வெயிட், அந்த கிரௌனுக்கு இணையான வாட்டர் என்னவோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா. அதெல்லாம் கரெக்டு, எங்கே போகிறேன், ராஜா கிட்ட சொல்ல போகிறேன், நான் இப்படியா போவேன். அப்போ தான் அவனுக்கு துணியே இல்லைன்னு தெரிஞ்சு. அப்போது எல்லா மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிறது இதுதான். வென் you are not conscious in your body, you get the highest truths. We have 5 bodies. இது வந்து அன்னமய கோஷம். கோஷம்னா பாடி, உடம்பு. இதுக்கு இட்லி புண்ணாக்கெல்லாம் தேவை. அதுக்கடுத்து பிராணமய கோஷம்னா நீ தூங்கியிருந்தா கூட உன் மூக்கில் காற்று போயின்னு வந்துக்கினே இருக்குது. அதுக்கடுத்து நீ அந்த தூக்கத்தில் கனவு வருது, ரயிலில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் மூழ்கி போகிற, இதெல்லாம் வருது, கத்துற, அழுகுற, எல்லாம் பண்ணுற, லவ் கூட பண்ணுற. அதுக்கு என்ன பேர், மனோமய கோஷம், மனதினால் ஆன உடம்பு. 4வது இருக்கு இல்லையா, அதுதான் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னா அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 4வது அந்த சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம்ங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வர்றது. அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, தட்ஸ் வாட் வி ஹாவ், தட்ஸ் கால்டு ஆனந்தமய கோஷம். ஆனந்தமயம்னா என்ன, ஒரு மீன் இருக்குது, அது மீனில் தான் லெஃப்ட் ரைட்டு, அதில் தான் சாப்பிடுது, அதில் தான் ஷீட் பண்ணுது, அதில் தான் தூங்குது, அதில் தான் முட்டை போடுது. அந்த மாதிரி ஃபுல் அவுட் அண்ட் அவுட்டு ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய, நெய்தர் ஜாய் நார் ஹாப்பி. ஆனந்தம்னா ஹாப்பி என்ற வார்த்தை யூஸ் பண்ணாத, சமநிலைன்னுவோம். நெய்தர் ஜாய் நார் ஹாப்பி. அந்த நிலையில் இருக்கிற போது தான் அந்த கடவுளை அடைய முடியும். ஆனந்தமயம்னா அதுதான். ஸோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் தே ஆர் ஏபிள் டு ஜம்ப் இன் டிரான்சிட் டு தி ஆனந்தமய கோஷம். ஸோ த ஹையஸ்ட் ஆஃப் ட்ரூத்ஸ் வேர் டிஸ்க்ளோஸ் டு த வேர்ல்டு only when they were in transit between 4th and 5th chakras. 4க்கு 5க்கு நடுவில் இருந்த போது தான் வந்தது. ஆஸ் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வராது. இப்போ தானே நியூட்டன் உதாரணம் சொன்னேன். தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தான். அவன் டீ போடுறதுக்காக ஒரு கும்டி அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சுதான், அது மேலே ஒரு தட்டு முடிந்தது. கீழே இருந்து அந்த கொட்டக்கொடான்னு அந்த தண்ணி கொதிக்கிற போது தட்டு டுக்குன்னு அடிச்சு, இவன் உடனே வந்து நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டான். அப்படி தான் நீராவி இன்ஜின் உங்களுக்கு வந்தது. ஸோ பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆக்சிடென்டலாக வந்ததே தவிர இவங்க பெரிய மூளையோட கண்டுபிடிக்கல.
அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஒரு ஆள் ஜெயதேவர்னு பேர், அவர் பகவானுடைய லீலைகளை பற்றி கீத கோவிந்தம் எழுதுகிறாரு. எழுதினேங்கிறாரு. அவருக்கு அந்த வைகுண்டம் அதை பற்றியெல்லாம் மைண்டில் வரமாட்டேன்னுது. சரி, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எண்ணெய் எண்ணெய் தேர்த்துன்னு சந்திரபாகா நதியில் குளிக்கிறதுக்காக போகிறார் பன்றிப்பூரில். நீங்களே கூட கொஞ்சம் பேர் நடந்து போகிற போது ஏதோ பேசின்னு கையாட்டின்னு போயின்னு இருப்பீங்க. எதிரில் வர வச்சுட்டு ஏன்டா சாவுகிறாக்கின்னுவான். ஸோ யூ ஆர் கெட்டிங் இன் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது உங்களுக்கே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு வருது. அதில் அவருக்கு எந்த கேள்வி தெரியாமல் இருந்ததோ அந்த கேள்விக்கான விட கிடச்சிருது. அவர் அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி வராரு. அந்த நோட் புக்கு ஓலையெல்லாம் எழுதி அதெல்லாம் என்ன எழுதணுமோ எழுதிட்டு போயிட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வந்து வைஃப்ட்டு கொண்டா அந்த பழைய எனக்கு விழ வந்துச்சு, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எழுதிட்டு போனீங்க அப்படின்னா அதில் இருக்குது. ஸோ இது இப்படி பல விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் இருக்குது. எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் எல்லா மெய்ஞான கண்டுபிடிப்புகளும் இப்படி வர்றது தான். யாரும் வந்து பெருசாக கண்டுபிடிச்சான்னு நீ நினைக்கவே வேணாம். அது ஒரு ஃப்ளிக்கர் த மூமெண்ட். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 6 வீல் ரைட் அண்ட் 1 வீல் ரைட் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரைட் பிரதர்ஸ் அவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்க. ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்துச்சு. ஒன்று குபேரம் வச்சுருந்தான், அதை தான் ராவணம் பிடிங்கி வச்சுருந்தான். இன்னொன்று இந்திரங்கிட்ட இருந்தது, அதுதான் நந்தி கிராமத்துக்கு அவசரமாக போகிறதுக்காக ராமலட்சுமணர்கள் பயன்படுத்தினது. இங்கேருந்து நந்தி கிராமம் போகிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அப்போ ராமாயண காலத்திலேயே 2 ஏரோப்ளேன் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊரில் விக்ரமாதித்தன் ஒரு ராஜா இருந்தான். ஒரு 800 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் விக்ரமோர்வசியம்னு ஒரு காப்பியம் எழுதியிருக்கான். அதில் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் ட்ராவல் பண்ணி கூட பார்த்துட்டேன், அதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டெக்னாலஜியை நான் யாருக்கும் சொல்லாமல் அழிக்கிறேன் அப்படின்ட்டான். அப்போது ஒவ்வொரு டைம்லேயும் யாரோ கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க. சம்டைம்ஸ் இட் கம்ஸ் டு லைம் லைட், சம்டைம்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ். பல விஷயங்கள் அப்படி தான். ஒரு காலத்தில் பென்சிலின் அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டாக்டரை போய் கேட்டுப்பார், பென்சிலின் கூடவே கூடாதுன்னு. ஒரு காலத்தில் பென்சிலின், இன்றைக்கி அதை ஒத்துக்கிறது இல்லை யாரும். ஸோ உங்களுடைய பல மெடிக்கல் இன்வென்ஷன்ஸ் கூட இன்றைக்கி இரலவெண்ட் ஆகிடுச்சு, இல்லை அவுட் ஆஃப் டேட் ஆகிடுது. அந்த மாதிரி எல்லாமே காலம்ன்றது ஒரு சக்கரம். சக்கரம் மேலேங்கிறது கீழே போகும், கீழேக்கிறது மேலே வரும். அந்த மாதிரி பல விஷயங்கள் கீழே போகுது மேலே வருது, கீழே போகுது மேலே வருது. இப்படி தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. இப்போ இந்தியா இருக்குது, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. அதர்வைஸ் வி ஹேட் எ வெரி ஹோரி ஃபாஸ்ட்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்தியாலாம் மேலே வந்துக்கிட்டுது. ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் ட்ரைங் டு கம் அப். அண்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நவ் தேர் இஸ் வார் இன் யூரோப் அண்ட் அமெரிக்காவில் இந்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அதால் அந்த பொருளாதார வீழ்ச்சி இருக்குது அமெரிக்காவில் இப்போ. ஸோ ஒரு நேரம் வருகிற போது யூரோப் அண்ட் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ் வில் கோ டவுன் த வீல் அண்ட் தீஸ் கண்ட்ரிஸ் வில் கம். Question from ஸ்ரீவினி சரவணன். பழங்காலத்தில் குருகுலம் சென்று பெண் குழந்தைகள் படித்தார்களா? The society was male chauvinistic in those years. A male is supposed to do all the prayers, homam and other things. His wife, she was called as Sagadharmini. Dharmathila avanku partner, Sagadharmini. But they kept a psychological thing, கணவன் செய்கிற பூஜை புண்ணியத்தில் பாதி வைஃபு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சபதம் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் உட்காந்து இப்படி பண்ணுறான்னா அவன் பொண்டாட்டி அவன் கை இப்படி பிடிச்சிக்கணும். அவங்க யாகத்தில் இதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி தே கேவ் ரெக்கக்னிஷன் ஆஃப் தி சப்போர்ட்டிவ், அதுக்காக ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்களே தவிர ரொம்ப கொஞ்சம் பேர் தான் படிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கூட ஔவையார், காக்கை பாடினியார் இந்த மாதிரி இருந்தாங்க. வடநாட்டில் சில ரிஷிகளுடைய மனைவிமார்கள் படிச்சிருந்தாங்க. பட் ஜென்ரலி லேடிஸ் எல்லாம் அந்த காலத்தில் படித்தது கிடையாது. பட் தி ஃபேமிலிஸ் வேர் வெரி ஸ்மால் அண்ட் பாப்புலேஷன் வாஸ் வெரி லெஸ். இப்போ இந்தியாஸ் பாப்புலேஷன் டியூரிங் 1950 பாரதியார்ஸ் டைம் வாஸ் 30 கோடி. 30 கோடி முகமுடியாது. இன்றைக்கி 4 times மோர். பிட்வீன் 50 and now 75 years 4 times the population is gone. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு சொசைட்டி இருந்தது, இல்லாமல் இல்லை. அண்டு ஈவன் குடும்பங்களே அப்படி தான் இருந்தது. ஒரு குடும்பம்ன்றது அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா என்ன, ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு பிறந்த பொண்ணுங்க பசங்க எல்லாரும் ஒரே இதில் இருப்பாங்க.
அண்டு யார் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலையும் அதை கொண்டாந்து அம்மா கையில் கொடுத்து போட்டு செலக்கடு மாதிரி அந்த அம்மா கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த மருமகளுங்களுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லாம் அந்த மாமியார் தான் பிரித்து கொடுப்பா. எல்லாருக்கும் கம்பைன்டு குக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒத்துமையாக இருந்த ஒரு காலம் இருந்தது. கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். 8 வயதான ஆதிசங்கரரின் காலை முதலை கவ்விய போது, முதலையால் எனது வாழ்க்கை முடிய வேண்டும் என்பது விதி, ஆனால் நான் சந்நியாசம் வாங்கினால் அது மறுபிறப்பு ஆகிவிடும். அந்த முதலையால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ மனது வைத்தால் அது சாத்தியம் என்று தனது தாயாரிடம் ஆதிசங்கரர் கூறியிருக்கிறார். ஆதிசங்கரர் சொன்னது மாதிரி ஒரு மனிதன் தனது லௌகீக வாழ்க்கையை துறந்துவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டால் அதை அவனின் மறுபிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமா? அந்த மனிதனின் தலைவிதி கூட அதனால் மாற்றி அமைக்கப்பட்டு விடுமா? Adishankara was a very intelligent person. His mother refused for his sannyasa வாழ்க்கை. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நீ போயிட்டா எனக்கு யாரா கொல்லி வைப்பாங்கன்ட்டு அவருடைய ஆசைக்கு தடையாக இருந்தான். அதனால இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக முதல்ல காலை பிடிக்கிற மாதிரி பண்ணி, அம்மா நான் எப்படியும் சாக தான் போகிறேன், அதுக்கு முன்னால் என் கடைசி ஆசை சன்னியாசி ஆகணும், அதுக்கு மாத்திரம் நீ பிளெஸ்ஸிங் பண்ணுன்னு அந்த கோலத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணுவாவோ, சரிடான்னுறான். உடனே முதல்ல காலை விட்டுருது. அப்போ நீ ஏமாற்றிட்டேன்றா. இல்லைம்மா நான் எங்கே இருந்தாலையும் உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு வரேன்னாரு. அதுக்கு பின்னாடி வாஸ் எ வாண்டரிங் மாங்க். And when his mother Aryamba was going to die in that Tirchur பக்கத்தில் அந்த ஊரில் காலடி, he knows அம்மாவுடைய இது பெரிய போகுதுன்ட்டு. அவருக்கு பவர் இருந்தது ஆகாச மார்க்கத்தில் வரத்துக்கு, ககன மார்க்கத்தில் பார்த்து. அதனால் கரெக்டாக கேரளாவில் விழுந்துடுறார் காலடியில். அண்டு அவங்க ஊர் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நீ இப்போ சன்னியாசி ஆகிட்ட, சன்னியாசி இஸ் நாட் அலௌடு to do the final rituals even for the mother. அதனால் நீ பண்ணக்கூடாதுன்றார். இவர் முடியாது, எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு புழக்கடையிலேயே அவர் அவங்க அம்மாவுக்கு தகனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்பூதிரி ஃபேமிலிஸில் அதை ஃபாலோ பண்ணி பல குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்டு ஆதிசங்கருக்கு பின்னால் வந்த புத்திசம் இல்லையா, அதை அந்த இதில் ரைட்ஸ் இருக்கு இல்லையா. இன்றைக்கி கூட தாய்லாண்டில் அவங்கவுங்க வீட்டு புழக்கடியில் ஒரு ஷெட் இருக்கும். அந்த வீட்டில் இறந்து போகிறவங்களாம் அந்த ஷெட்டில் தான் அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் ஈக்குவல் இதெல்லாம் இருக்குது. இது ஒரு உதாரணம். பட்டணத்தார் இருந்தார். அவங்க அம்மா சொல்கிறா, அப்பா நீ சாமி ஆகிட்டியேன்னு, நான் உனக்கு கொல்லி வைக்காமல் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன்ட்டு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க அம்மா இறந்த உடனே அவங்களுக்கு கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சாமியாராகி ஊராக சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பட்டணத்தார் ஒரு வழி, ஆதிசங்கர் இன்னொரு வழி. காஞ்சி மகா பெரியவர் இருந்தார். அவர் ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு டெலிகிராம் வருது. டெலிகிராம் வந்திருக்குங்கிறாங்க. ஒரு பக்கத்தில் கேட்குறார், ஒரு சன்னியாசியோடைய அம்மா இறந்துட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு. பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஃபாலில் போய் தலையை முழுக்கிட்டு விபூதி பூசினிட்டு உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடார். அவ்வளோதான். ஸோ ஒரே கேஸ், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுமாக டீல் பண்ணுறாங்களும் இல்லையா. அதனால் இட்ஸ் ஆல் யுவர் ஓன் சாய்ஸ். பட் மதருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மதருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காண்டேகர்னு ஒரு மராட்டிய கவிஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணை விளக்காக்கி, தாயார் இருக்கார் இல்லையா, அவர் ராத்திரிலாம் தூங்குறதே இல்லை. இந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை வெளியே வந்தவுடனே அதுக்கு நைட்டுக்கு பகலுக்கு வித்தியாசம் தெரியாது, கையம்மையான அதுக்குன்னே இருக்கும். அதனால் மதர் தூங்குறது இல்லை. கண்ணை விளக்காக்கி, கரத்தை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி, கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளை தாய். இதுதான் காண்டேகர் சொல்கிற ஒரு விஷயம். அப்போது ஒவ்வொரு மகானும் கூட அவங்க மதருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க. ஷீ வென்ட் டு பித்ருலோகம். ஷி வாஸ் தேர் ஃபார் 2 years. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் சில கர்மாக்கள் எல்லாம் பாக்கி இருந்தது. அந்த 2 years ஆன உடனே இங்கே யாகம் நடந்துன்னு இருக்குது. பௌர்ணமி அன்றைக்கி அந்த அம்மா வரா. வந்த உடனே நான் சொல்கிறேன், உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி நான் கொண்டு போய் விடுறேன்ற. பிகாஸ் ஐ ஹவ் தட் பவர் டு கோ டு எனி வேர்ல்டு.
உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி நான் கொண்டு போய் விடுறேன்னு. எனக்கு எங்கே போகணும், அதான் உங்கள்கிட்ட வந்தேன்னு என் மேலே இப்படி சாஞ்சா, ஆர் ஸ்பிரிட் மெரிஜ்டு வித் மீ. ஸோ மை மதர் ஸ்பிரிட் இஸ் வித்தின் மீ ஒன்லி நோ. ஏன்னா அதுலேருந்து தானே நாம் வந்தோம், அதனால் அதுக்கு நம்மக்கிட்ட வர்றதுக்கு அருகது இருக்குது, நமக்கு உரிமை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேஸ் ஸ்டடி ஒவ்வொரு மாதிரி போகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களும் ஒரு இப்போ எங்கள் அப்பா இருக்கார், அவர் பித்ருலோகத்தில் ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது, அங்கே 12 பேர் உட்காந்துருப்பாங்க. தேர் ஆல் கால்ட் கவுன்சிலர்ஸ். ஸோ எனி ஸ்பிரிட் ஃப்ரம் தி எத்திரியல் வேர்ல்டு பித்ருலோகம் இட் ஹாஸ் டு டேக் ரீபர்த் இல்லையா. அப்போ பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த ஃபைனல் ஓரியன்டேஷன் அந்த 12 பேர் கொடுப்பாங்க. தே ஆர் கால்ட் த கவுன்சில். அவங்க சொல்லுவாங்க, நீ உலகத்தில் போன பிறவியில் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணதுனால தான் அடுத்த பிறவி வந்தது, இப்போ நீ போகிற, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு லாஸ்ட் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த 12 பேரில் ஒருத்தராக எங்கள் அப்பா உட்காந்து இருக்காருங்க. ஏன்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நல்லது கெட்டது பார்த்துருந்தா கூட அவர் வேல்யூஸ் விடாத ஆள், நல்லா வேதம் படித்த ஆள், வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தவர். அதனால் அவருக்கு அந்த அருகதை இருக்கிறதுனால அவர் அந்த சீட்டில் 12 பேரில் ஒருத்தராக போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இந்த ஆனால் மோட்சம் என்பது வேறு. மோட்சம் என்பது லிபரேஷன் ஆஃப் தி சோல் ஃப்ரம் த பாடி, ஃப்ரம் தி ஃபெட்டர்ஸ் ஆஃப் தி ஜெயில் ஆஃப் த பாடி. அதுதான் மோட்சம் என்பது சாதாரணமாக கிடைக்காது. அப்போ ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி திறக்கும். when you are devoid of any desire, you are desireless. என்ன எல்லாம் வரை என்னை மறந்த நலம்ன்ற மாதிரி ஆனால் தான் you will get liberation. What is liberation? The soul coming out of the jail of the body and living along with the cosmos. அவ்வளோதான். It goes nowhere. The soul comes out of the body, jail இது, and it lives eternally, and it can ask for something. It can become a star in the galaxy. It can become one of the 11 Rudras. It can become one of the 12 Adityas, or it can come and sit in some temple deity. It can become a கோயில் கோபுரத்தில் உட்காந்துக்கலாம், அந்த கோயில் கோபுரத்தை தாண்டி போகிறவங்களுக்கு நல்லது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எட்டர்னலாக நின்று மாநிலம் பயணர் வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாரவேங்கிற மாதிரி அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். They don't go to any other world. Otherwise you have to go to some world and you have to come back. There are so many worlds. One world is Pitruloka. The other world is the world of hermits, Siddha. அங்கே தான் உங்கள் சாய்பாபா இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே தியானத்தில் உட்காந்துப்பாங்க. யாரெல்லாம் ஸ்ரீடி பாபா கும்பிட்றாங்களோ, ராகவேந்தர் கும்பிட்றாங்களோ, பரமச்சர் கும்பிட்றாங்களோ அவங்களது அங்கே இருக்கும். ஆனால் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹெல்பிங் யூ பிகாஸ் தே ஹவ் தட் பவர். யார் கூப்பிட்றாங்களோ கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்குள்ள பவர் அவங்களுக்கு. அதுதான் வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட், சித்தலோகான்னு சொல்லக்கூடியது. இப்படி நிறைய உலகங்கள் இருக்குது. பாரதியார்லாம் பாடுறாரு இல்லையா, அண்டங்கள் கோடி படைத்தாய், சித்தினி அசித்துடன் இணைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், இறைவாய் இறைவாய் இறைவாயெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உண்மை தான். There are a lot of people who had a premature death. In English, there is a book called Embraced by Light by Betty Jones. அந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரீமெச்சூர் டெத், இறந்துட்டான்னு சொல்லி ஐஸ் பொட்டியில் வச்சிடுறாங்க. ஆனால் she goes to the ethereal world, sees what all is available there. They say now you have to go back. ஸோ இந்த காஃபின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உயிரோடு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாவா. ஆஃப்டர் தட் she gives lectures in all the churches. சர்ச்சுக்கெல்லாம் போய் அவளுடைய ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி, ஜீசஸ் இருக்கிறது உண்மை தான், இஸ் அ மோஸ்ட் லவ்விங் பர்சன், ஐ சா ஜீசஸ், யூ பிளஸ் மீ, இதெல்லாம் அவன் சொல்ல 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 எல்லாருக்கும் இன்னும் நம்பிக்கை வந்தது. இப்படிலாம் இருக்காங்க. ஸோ தெர் ஆர் புக்ஸ் அபவுட் திஸ் ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ், பட் தே வில் கம் பேக் ஒன்லி வென் இட் இஸ் நாட் டைம்லி டியூ. இல்லைன்னா அங்கே தான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ஜாதகத்தில் எந்த பிளானட் முடிஞ்சு எந்த பிளானட் வர்ற போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேக்கேஜ் இருக்கோ அந்த பீரியடில் வருவாங்க. ஒரு ஆள் புதன் தசையில் சாகிறாருன்னு வச்சுக்கோ, அடுத்த தசைன்னா கேது. கேதுவில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கும், கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அது கஷ்டப்படணும்னு இருந்தால் தான் கேது தசையில் வரும். சப்போஸ் த சைல்டு ஹஸ் நோ அக்ரூடு பேட் கர்மாஸ், இட் வில் பி தேர் இன் பித்ருலோகா ஃபார் 7 years. Then it will be born in Sukra Dasa, in the Dasa of Venus. So it will be in a rich family, traveling in the car, தான் born with the silver spoon. பிறக்கிற போதே பணக்காரத்தனமாக பிறந்துடும். இப்படிலாம் கணக்கு இருக்குது. ஒரு ஐயர் இருந்தார், அவருக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அவருக்கு இந்த குழந்தை பாஷை தெரியும்.
அதனால் 2 குழந்தையும் என்ன பேசுது அப்படின்னு பார்க்குறாரு. உடனே வேலைக்காரனை அனுப்பிச்சி ஒரு டின்னு எண்ணெய் வாங்கினுவான்றாரு. ஒரு குழந்தைக்கு அந்த எண்ணெய் இல்லை, அது ஃபுல்லாக தேய்க்கிறார். லாஸ்ட்டு ட்ராப் ஆஃப் எண்ணெய் ஆனோடனே செத்து போகுது அந்த குழந்தை. அப்போ எல்லோரும் ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்றாரு. அந்த குழந்தை சொல்லிச்சு, இந்த ஐயர் எனக்கு ஒரு டின் எண்ணெய் பாக்கி வச்சுருக்கான், அதை வசூல் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துக்கிறேன்னு. அதனால் 2 குழந்தைய நான் ஏழை பிராமணன் எப்படி வளர்க்குறது, அதான் அதுக்கு எண்ணெய் டின் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த குழந்தைய என்ன சொல்லிச்சுன்னு, இந்த ஐயருக்கு நான் ஒரு கூட பொண்ணு பாக்கி வச்சுக்கிறேன், அதுக்கு தான் வந்துக்கிறேன். அதனால் அவன் ஒய்ஃப் சொல்லிட்டான், இந்த பையன்கிட்ட நீ ₹1 கூட வாங்கக்கூடாது எப்பயோன்ட்டு. இந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி போயிட்டான், கவியாகிட்டான் அரசாங்கத்தில். அவனுக்கு ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்து யானை மேலே உட்கார வச்சு ராஜா வீட்டுக்கு அனுப்புகிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா நான் யானை மேலே வந்துக்கிறேன் பாரு அப்படின்னு குச்சி போகிறான். அப்பங்காரங்க இருக்கான் இல்லையா, டேய் கூடையை விட்டுட்டேன்னு தூ நம்ம அவன் ஆகிட்டான். இப்படி எல்லாத்துக்கும் காரணங்க. நேற்று கூட யாரும் கேட்டாங்க, ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இது, ஈவன் ட்வின்ஸாக இருந்தான்னு. இதுதான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இட்ஸ் நாட் சேம் ஃபார் ஆல். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோம் சுவாமி, அன்பில் அணைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலமையாழ்த்தும் அற்புத அருட்ஜோதி சுவாமி, அற்புத அருட்ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.